ஃபஸ்ட்டு ட்ரேடுக்கு என்ன கால் வருது. இது லாஸ் ஆச்சுன்னா ரெக்கவர் பண்ணுறதுக்கு அடுத்து கேண்டில் ஓப்பன் பண்ணி டேப் ஓப்பன் பண்ணி மாற்றங்கள் வைக்கணும். காலை கட் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். ட்ரேடு வின் ஆயிடுச்சு. காலை கட் பண்ணணும்னு சொல்லி ரெக்கார்டை கட் பண்ணியாச்சு. வின் ஆயிடுச்சு. ஆனால் ரொம்ப சின்ன கேண்டில் வந்துருக்கு. இந்த மாதிரி தான் நிறையா நடக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பைசா ரொம்ப கம்மியாக வைக்கணும். அப்படி இல்லைனா மார்ஜினல் செப்டட் வைக்கணும். இல்லைன்னா 1 மினிட் கேண்டலெலாம் லாஸ் நிறையா ஹெவியாக ஆகும். மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் கேண்டில் எடுக்கிறது ரொம்ப நல்லது. கோல்டில் எதுவும் வாய்ப்பு கிடைக்கான்னு பார்த்தா வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. ஒரு ஸ்ட்ராங்கான லெவலில் முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட் டைம் போடும்போது பிரேக் அவுட் ஆகி கீழே போயிடுச்சு. அதுக்கப்புறம் எடுத்தேன். இப்போ அந்த லெவலில் கரெக்டாக முடிஞ்சிருக்கு. ஸோ என்ன ஒரு பூம். ஏன் அந்த லெவல் வரைக்கும் வெயிட் பண்ணோம் அப்படின்னா, பார்த்தீங்களா, ஜூம் பண்ணி காமிக்கேன். லெவல் இருந்தால் இருக்குது. அது கீழே அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு எத்தனை கேண்டில் 1 2 3 4 கேண்டில் உருவாயிட்டு. அதனால தான் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணுறதுல தப்பே இல்லை. 4 கேண்டில் வெயிட் பண்ணால் கரெக்டான ட்ரேடு வின் ஆயிடலாம். இல்லை அப்படின்னா அந்த 4 ட்ரேடுக்கும் 1 2 ஆக்கி 2 4 ஆக்கி டோட்டலி கேபிட்டல் அந்த 4 ட்ரேட்லேயே வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ பி கேர்ஃபுல். முறையாக கோல்டில் 1 மினிட்டில் ஒரு ட்ரேட் எடுக்க போகிறேன். கிடைக்கும் நம்புகிறேன். பார்ப்போம். செல்லர்ஸ் இங்கேருந்தே வர ஆரம்பிச்சிடுவாங்க. இதுலேருந்து பெரிய ரிஜெக்ஷனோட ஒரு கேண்டில் முடியும். அப்படி இல்லைன்னா பிரேக் அவுட் ஆச்சுன்னா டவுன் ட்ரேட் கொடுக்கலாம். அது முன்னாடியும் வரலாம். இங்கே ஒரு அருமையான வாய்ப்பு இருந்திருக்கேன், மிஸ் பண்ணியாச்சு. டெஃபினட்டாக ரன். இதுக்கு அதிகமாகவே பணம் வச்சுருக்கலாம். இருந்தாலும் கம்மியாக வச்சுருக்கேன். ஏன்னா இவ்வளோ கேண்டில் வந்ததுக்கப்புறம் கேப் அப் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் அப் ஓப்பன் ஆகிருந்துச்சுனாலே அதோட சிம்பிள் வந்து டவுன் வரும் அப்படிங்கிறது தான். இது ஒரு உங்களுக்கு நிறையா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பைனரி ட்ரேடிங் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ என்னென்னா இது அதிகமாக
யூஸ் பண்ண அவங்களுக்கே புரியும். வின் ஆயிடுச்சு, கொஞ்சம் கூட வச்சுருக்கலான்னு தோணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் 15,000 இருக்குது, இருந்தாலும் 50 ரூபா வைக்கிறது காரணம் லாஸ் ஆச்சுன்னா ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு 1% வைக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன். இப்போ 50 ரூபா லாஸ் ஆச்சுன்னா 100 ரூபா வைப்பேன். அப்போ ஒரு மார்ட்டிங்கில் ஒரு ட்ரேடு எடுக்கணும்னா 100 + 50 150, 1% தான் ஒரு ட்ரேடுக்கு லாஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். ரொம்ப போச்சுன்னா டென்ஷன் டிப்ரெஷன் எல்லாம் ஆகி கோட்டை விட்டுரும். அதனால் கம்மியாக வைக்கணும். கம்மியாக வச்சா நிறையா கிடைக்கும். அதிகமாக ஆசைப்பட்டோம் எல்லாம் போயிடும். நிறையா போயிருக்கு. ஸோ இன்றைக்கி 3 ட்ரேட் எடுத்தாச்சு, 3 வின் ஆயிடுச்சு. ஸோ மூடிடலாம், இதுக்கு மேலே முடியாது. ட்ரேடு எடுக்கக்கூடாது நினச்சி எடுத்தாச்சு. உடனே மூடிடணும். இப்படி இருந்தோம்னா வாய்ப்பு கிடச்சிட்டே இருக்கும், எடுக்க தோணும், திடீர்னு லாஸ் ஆகும், அதை சேஸ் பண்ணுவோம். அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இதுவுமே பாருங்கள் எவ்வளோ வாலட்டைல் இருக்குது. நான் வின் ஆயிரும். சரி, தொட மூடுறேன். ரெக்கார்டை ஆஃப் பண்ணும்போது அதையும் மூடிடணும், இல்லைன்னா விளங்காது. எல்லாம் எடுத்துக்கிட்டே இருப்பேன். ரைட்டு, ரொம்ப சந்தோஷம். முடிஞ்சிச்சு, பார்க்கலாம்.